எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் தாங்க. ஒரு சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டா முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் போடுங்க மேம்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல்ல எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம், ஒரே மாரி ஈவனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். சின்ன சின்ன டிப்ஸு, ட்ரிக்ஸோட சொல்லியிருக்கேன். இந்த மாரி ஃபாலோ பண்ணி நீங்க ஃபுல்லா இந்த ஹேர் ஸ்டைல் போடும்போது, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லாமே அந்த மெஸ்ஸில நம்ம பிரிச்சு விட்டு போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த நெளி நெளியா தலை ஃபுல்லா இருக்கும்ல, அது எல்லாமே ஈவனா இருக்கும். சில பேர் வந்து போடும்போது அது ஈவனா இருக்காது. அங்கங்க கொஞ்சம் வேற வேற மாரி வரும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாம பெர்ஃபெக்ட்டா எப்படி போடலான்னு தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு நான் செக்ஷன் பிரிச்சுட்டேங்க. இயர் பார்ட்டிஷன் செக்ஷன் பிரிச்சுட்டு, க்ரௌனில் வந்து நான் க்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம டம்மி ஹேரில் பண்ணுறனால நான் க்ரிம்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். க்ரிம்ப் கம்மியாக பண்ணிவிட்டு பேக் கோம் பண்ணிவிட்டு நம்ம க்ரௌன் ஏரியாவில் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நார்மல் ஹேரு ரொம்ப சில்கியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா க்ரிம் பண்ணிவிட்டு பேக் கோம் நிறையா பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த ஹேர் கொஞ்சம் திக்காக தானே இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதனால் நான் லைட்டாக பஃப் பண்ணிவிட்டு அந்த க்ரௌன் ஏரியா ஃபுல்லாகவே பின் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் க்ரௌன் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலுங்கும் போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரௌனில் வந்து நம்ம அந்த க்ரிம் பண்ணிவிட்டு லைட்டாக பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சின்ன ரோலர் தான் இது. அதை வச்சுட்டு நான் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து விடுறேன். நீங்கள் பிரித்து விடும்போது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட பிரித்து விடலாம். நான் ஸ்ப்ரே பண்ணலை, ஏன்னா இது பர்ஃபெக்டாக இதுலேயே நிற்கும் இந்த ஹேர் ஸ்டைலு. அதான் முடி சில்கியாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரோலர் வச்சு நம்ம பண்ணும்போது, இந்த டான்ஸ் பண்ணும்போது நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் அந்த இயர் பார்ட்டிஷன் இருக்கிற செக்ஷனில் இருக்கிற ஹேரை எடுத்துட்டு நீங்கள் பொறுமையாக ரோல் பண்ணினதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக ஒரே ஈவனாக நீங்கள் அதை பிரித்து விடணும். நீங்கள் ஒவ்வொரு லேயரும் பிரித்து விடுறீங்க இல்லைங்களா, அது வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சில பேர் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் பிரித்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்து விடணும். நான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். நீங்கள் பொறுமையாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்பு சுற்றும் சில பேருக்கு, நீங்கள் பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா நம்ம ரோல் பண்ணும்போது அது அந்த இடத்துல அந்த டிரான்ஸ்மிஷன் இது ஸ்கேல்பில் பட்டுருச்சுன்னா சுற்றும். அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன லேயராக எடுத்துகிட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒவ்வொன்றா பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விடுறதுல தாங்க இருக்குது வேலையே. நீங்கள் ஒரே மாதிரி பிரித்து விட்டுக்கணும். இப்போ இந்த செக்ஷன் பண்ணுறேன். சில பேர் இந்த சைடு பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எந்த பக்கமாக அதை ரோல் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆப்போசிட் சைடு பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வேறு வேறு மாதிரி அந்த ரோல் பண்ண இடம் தெரியும் அந்த ஹேரு. அதனால் ஒரே மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் பிரித்து விடும்போது ஈவனாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்மிஷன் வச்சு ரோல் பண்ணுறது வந்து 2 சைடு ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரித்து விடும்போது நம்ம ஒரே மாதிரி அந்த சைஸ் இருக்க மாதிரி பிரித்து விட்டுக்கணும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். மேக்கப் சம்மந்தமாகவும் வீட்லேயே நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஸ்கின்னு, ஹேரு, அந்த மாதிரி எல்லாமே வீடியோஸ் இருக்குது. டிப்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தாங்க ஒவ்வொரு டிப்ஸும் போட்டிருக்கேன். அதனால் நான் போட்டிருக்க டிப்ஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்களா, நான் செக்ஷன் பிரிச்சுருக்கேன். இப்போ வந்து இது நான் சென்டர் பார்ட்டிஷன் எடுக்காமல் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி ரவுண்டாக இருக்க மாதிரி ஒரு பஃப் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் மெஸ்ஸி பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சென்டர் பார்ட்டிஷன் வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் சென்டர் பார்ட்டிஷனை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த மட்டும் சென்டர் பார்ட்டிஷன் தெரிகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். அது நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த இயர் பார்ட்டிஷனில் இருக்கிறது எல்லாமே எடுத்து இப்படி பிரித்து பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேர் விட்டுட்டு தான் இதை நான் கிளிப் பண்ணுவேன். கிளிப் பண்ணதுக்கப்புறம் அந்த விட்டுருக்க ஹேர்லேருந்து நீங்கள் அதை கொஞ்சம் சைடாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பார்ட்டிஷன் நல்லா தெரியும்.
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே 2 சைடுமே அந்த கேர்ள்ஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுருக்கேன். பிரித்து விட்டுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சுட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு இடம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ க்ரௌன் ஏரியாவில் இருக்கிற ஒர்க் முடிக்கும் போதே நீங்கள் சுட்டி வச்சுருங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் சுட்டி வச்சதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு கிளிப் பண்ணி அந்த இடத்துல நான் சுட்டி வச்சுட்டேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். வச்சுட்டு நான் இங்கே ஒரு பின் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னுமே ஃப்ரண்ட்டில் நான் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன் ஹேரு, அதுவுமே நம்ம டான்ஸ் பண்ணணும். அப்போ இந்த இடம் பாருங்களேன், அப்படி ரவுண்டாக பஃப் வச்ச மாதிரி அழகாக வந்துருச்சா. இப்போ நான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை திரும்ப ஒரு வாட்டி பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு சென்டர் பார்ட்டிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரித்து விடுறீங்க இல்லையா, இதை நேராக விடாமல் கொஞ்சம் சைடாக விட்டுக்கோங்க. இப்போ நான் நேராக விட்டுருக்கேன். நீங்கள் இதவே கொஞ்சம் சைடாக விட்டுட்டு அதை கொண்டு வந்து பேக் சைடு நீங்கள் பின் பண்ணும்போது சென்டர் பார்ட்டிஷன் நல்லா தெரியும். நான் இப்போ வந்து எனக்கு சென்டர் பார்ட்டிஷன் தெரிய வேண்டாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நான் அப்படி நேராகவே எடுத்து விட்டுருக்கேன். உங்களுக்கு சென்டர் பார்ட்டிஷன் தெரியணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சைடாக எடுத்து விட்டுக்கோங்க. ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் பேக் சைட்லேருந்து க்ரௌன் ஏரியாவிலேருந்து நான் பண்ணிட்டு வந்த டான்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். வேறு வேறு மாதிரி மாற்றி மாற்றி அந்த மிஷினை வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக வராது. அதே மாதிரி பிரித்து விடுறது ஒரே மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 சைடுமே அதே மாதிரி அந்த இயர் பார்ட்டிஷனில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்த ஹேரில் நான் டான்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்து மேலே வச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த சைடு பண்ணது எல்லாத்தையுமே ஒரு பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு பண்ணுறேன். நீங்கள் இதை கொஞ்சம் படிஞ்ச மாதிரி வேணும்னா சைடாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விடுறதுக்கு கொஞ்சம் ஹேர் மட்டும் தனியாக விட்டுட்டு திரும்ப அந்த கொஞ்சமாக இருக்கிற ஹேர் இருக்கு இல்லைங்களா, அந்த இயர் பார்ட்டிஷனில் பேலன்ஸ் வச்ச ஹேர் தான், அதை பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடுக்கு. இந்த மாதிரி சுட்டி ஃபஸ்ட்டே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க மெயின்டைன் பண்ணாங்க. நீங்கள் எல்லா ஹேர் ஸ்டைலாம் முடிச்சதுக்கப்புறம் நெத்தி சுட்டி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முடியெல்லாம் கலையும். இப்போ நான் இதை பிரித்து விடாமையும் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில பேர் வந்து இதை பிரித்து விடாமல் அப்படியே கூட வச்சு ஹேர் ஸ்டைல் போடுவாங்க. ஆனால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த சைடு அப்படி தான் வச்சுருந்தேன். இப்போ தான் பிரிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எல்லா டான்ஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பிரித்து விட்டுக்கலாம். இல்லை ஒன்று ஒன்றா பிரிக்கிறீங்கனாலும் பிரித்து விட்டுக்கலாம். அது நம்ம கம்ஃபர்டபுள் தான். எனக்கு வந்து அப்பப்போ நான் ஒரு ரோல் பண்ணோன்னே பிரிச்சுருவேன். எனக்கு அதான் ஈஸியாக இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு தெரியணுன்றக்காக அப்படியே விட்டுருந்தேன். ஃபுல்லாக எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரித்து விடுறேன். ஒரு சைனிங் ஸ்ப்ரே வேணாலும் பண்ணிக்கோங்க. சைனிங் ஸ்ப்ரே கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் மாதிரி மேலே தெரியுது அப்படின்னா நீங்கள் சைனிங் ஸ்ப்ரே பண்ணி கூட அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னை வந்து கரெக்டாக சென்டராக வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ஒரே மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரே மாதிரி இல்லை, ஒரு இடத்துல உள்ளே வெளியே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டெயில் கோம்ப் வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக இருக்குங்க ஹேர் ஸ்டைலு. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேருமே இந்த மாதிரி டான்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். நிறைய பேர் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் போடுவாங்க, ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன அவங்க போடுறதும் நம்ம போடுறதும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு தோணும். அதெல்லாம் இந்த மெத்தடை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ சவுரி வைக்கிறேன். நான் எப்பயுமே சவுரி வந்து இப்படி சென்டராக ஒருத்தவங்களை பிடிக்க சொல்லிட்டு வச்சுருவேங்க. நான் வந்து அந்த குட்டி முடி எடுத்து அப்புறம் உள் முடியெல்லாம் பின்னி அப்படி வைக்கிறது இல்லை. ஏன்னா அப்படி வைக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த சின்ன முடியில் எடுத்து பின்னிடுறீங்க, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹேர் ரொம்ப பெயினாக இருக்குது, தலைவலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. பர்சனலாகவே நம்ம ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா அது குட்டி முடியில் வச்சு பேலன்ஸ் பண்ணும்போது தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பின்னிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரைடுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, முடி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்காது. நான் ஃபுல்லாக பின்னிட்டு இப்போ ஜடை வலை போடுறேன் பாருங்கள். எப்பயுமே ஹேர் ஸ்டைல் போடும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் ஜடை வலை போட்டுக்கோங்க. இந்த வலை யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர், ஆனால் அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வெளியே தெரியும். அப்புறம் அவங்க சாரியில் அப்புறம் ப்ளவுஸில் இருக்கிற நூல் அது இதுன்னு பிடிச்சி அந்த முடியெல்லாம் இழுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஜடை வலை போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நீட்டாக இருக்கும். குஞ்சம் வைக்கிறேன். நான் குஞ்சம் எப்பயுமே வந்து மேலேருந்து பின்னிட்டுலாம் வரமாட்டேங்க. ஃபுல்லாக ஜடையை கடைசி வரைக்கும் பின்னிட்டு அந்த இடத்துல குஞ்சம் வச்சுட்டு நான் சும்மா ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுருவேன் நூல் வச்சு டைட்டாக.
இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பொண்ணுங்க ஏதாவது ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கேயாவது உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் எந்திரிச்சாலுமே குஞ்சம் வந்து கழண்டு வராது. நம்ம பின்னியெல்லாம் வச்சோம்னா கழண்டுரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. நான் இந்த மாதிரி குஞ்சம் வச்சு இப்போ வரைக்குமே யாருக்கும் கழண்டதில்லை, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பன் வச்சு அங்கே நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. நான் ஜடையில் ஃபுல்லாக அந்த டாலர்லாம் வச்சு காமிக்கலைங்க உங்களுக்கு. அது நீங்கள் எப்பயும் போல தான் டாலர் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ளார்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்ல, ப்ரைடலுக்கு வந்து நம்ம அவங்க சாரிக்கு மேட்சாக நம்ம ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் யூபின் போட்டு கூட செக்யூர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஃப்ளார்ஸை. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸும் நான் சேனலில் போடுறேன். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஹேரை பற்றியும் ஸ்கின்னை பற்றியும் பார்லர் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வணக்கம்.